சார் இது இப்போ மாணவர்கள் எல்லாருக்குமே இது நர்சிங் மட்டும் இல்லை சார். இப்போ நீங்கள் என்ஜினியரிங்க்கு வந்து நிறைய கல்லூரிகள் இருக்குது, இடங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் ஆசை என்னென்னா அந்த டயர் 1 காலேஜ்லேயே சேரணும். அதாவது டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அடுத்தது டயர் 1, டயர் 2 கூட வேணால் டயர் 3 கூட இருக்குது நம்மள. ஆனால் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பில் நிறைய குழப்பம் இருக்குது. அதாவது கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 170 கீழே கட் ஆஃப் இருக்குன்னா டயர் 2வா டயர் 3 எது கிடைக்கும், சென்னையில் கிடைக்குமா இல்லை நம்ம இருக்கிற ஊர்லேயே கிடைக்குமா அப்படின்னு குழப்பங்கள் இருக்குது. இது எப்படி தேர்ந்தெடுக்கணும் சார்? இது இந்த குழப்பம் வரும்பொழுது சென்னையில் தான் படிக்கணுமா இல்லை எந்த ஊரில் வேணால் படிக்கலாமா? டயர் 2ல் டயர் 3ல் படித்தா கூட நம்ம ஒழுங்காக படித்தா நல்லா இருக்க முடியும், ஏன்னா நல்ல கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இல்லை எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் சார்? இல்லை, இந்த டயர் 2 டயர் 3 எல்லாமே நம்மக்கிட்ட என்ன கேப்பபிலிட்டி இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருந்துச்சோ அதுக்கு தான் மார்க் வந்திருக்குது. நம்ம அதை வச்சு தான் நம்ம அதுக்கு அடுத்தது மூவ் பண்ண ஒழிஞ்சு இல்லை நான் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நினச்சேன்னா எடுக்க முடியல, எனக்கு இந்த கல்லூரி தான் வேணும்னா உங்களுக்கு அதுக்கு தான் வாய்ப்பு தான். மேனேஜ்மெண்ட் சீட் இருக்கிறாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டு அந்த காலேஜில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுனா தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு அந்தளவுக்கு வசதியெல்லாம் எனக்கு கிடையாது, நான் வந்து கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கிறேன், கவுன்சிலிங் நம்பி தான் இருக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்க. என்னை பொறுத்தவரை எப்பொழுதும் காம்ப்ரமைஸ் தான் முக்கியமான விஷயங்கள். நீங்கள் வந்து யூ ஹாவ் டு செல்ஃப் காம்ப்ரமைஸ். நீங்களே வந்து நம்மளே வந்து இது பண்ணிக்கிட்டு கிடைக்கிற கல்லூரியில் கிடைக்கிற கோர்ஸை நீங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு படிங்க. நீங்கள் படிக்கும்பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னாக்க இந்த பிளேஸ் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். நான் எப்போதும் அப்படியே சொல்லுவேன், இடங்கிறது பெரிய மேட்டரே கிடையாது, நீ எவ்வாறு படிக்கணுங்கிறதா மிக முக்கியமான விஷயங்கள். ஆனால் அந்த மாதிரி கட்டத்தில் வந்து உங்கள் சேலஞ்சஸ் அப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு. இல்லை நான் வந்து இந்த கல்லூரியில் படித்தா தான் பெரிய ஆளாகும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஐஐடியில் படித்தவொன்னே நிறைய பேர் வந்து இன்னும் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்களும் இருப்பாங்க, நிறைய கல்லூரியில் படித்தவங்களும் இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னா ஒரு சின்ன கல்லூரியில் படித்தவங்க உங்கள் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒரு டயர் 3 கல்லூரியில் படித்தவங்க பெரிய சயின்டிஸ்டாக இருப்பாங்க, இருப்பாங்க. அதுக்கு யார் காரணம் அப்படின்னா அஸ் அன் இண்டிவிஜுவல் நான் தாங்கிற காரணம். அப்போ நீங்கள் உங்களை வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களை வந்து இன்ட்யூட் பண்ணிக்கிட்டு நீங்களே வந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு மற்றவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணி நல்ல ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து வெளி ஃபேக்டர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஒன்லி இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஐங்கிற இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான், நாங்கிற இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான். இது வந்து நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க, லட்சக்கணக்கான மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க. ஆகையால் நீங்கள் வந்து எந்த பயமும் இருக்க வேணாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறான், ஒரு கிராமத்துலேருந்து இருக்கிறவன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறான், இன்னைக்கு பொருளாதார வசதி இல்லாத கம்ப்ளீட் பண்ணுறான். அப்போ இவங்களெல்லாம் வரும்பொழுது நம்ம வந்து நார்மலான ஒரு 170 165 எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த கல்லூரி தான் கிடைச்சா நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு கீழே நம்மளோட மோசமாக உள்ளவங்க, நம்மளோட கீழ்த்தங்கி உள்ளவங்க எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்க, நான் எப்படி முன்னேற போகிறேன் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சோட லைஃப் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இல்லைன்னா முடியாது வாய்ப்பே இல்லை. நிச்சயம். ஏன்னா மிக சிறந்த அறிவுரை. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது, இந்த அண்ணா பல்கலைக்கழகம் கிடைக்குமா எனக்கு என்ன ஆச்சு, டயர் 1 இல்லைன்னா அது நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. சிவகங்கையிலிருந்து பாண்டி தற்போது நமது அழைப்புக்காக காத்திருக்கிறார். வணக்கம் பாண்டி, சொல்லுங்க, அடுத்த இலக்கு சொல்லுங்க. சார் நான் வந்து என் மார்க் வந்து 495 சார். சரிங்க. கட் ஆஃப் வந்து 120 வருது. ஆனால் நாங்கள் பிடெக் ஐடி எடுக்கலாம்னு இருக்கோம், அது கவர்மெண்ட் கோட்டாவை கிடைக்குமா சார்? 120 என்ன ரிசர்வேஷன் கோட்டா எது வருது உங்களுக்கு? பிசி சார். பிசி 120 இல்லையா கட் ஆஃப்? ஆமாம் சார். 120 கவர்மெண்ட் கோட்டா ஐடியில் ரொம்ப ரேர், ரொம்ப கடினம் தான். டயர் 3 டயர் அப்படி ரொம்ப கடைசியாக உங்களுக்கு வந்து 120 வேணால் கிடைக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 120க்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து பிடெக் தான் படிக்கணுமா உங்களுக்கு? வேறு ஏதாவது பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கக்கூடாதா, இல்லை ஃபிசிக்ஸ் படிக்கலாமே, கெமிஸ்ட்ரி படிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு பயாலஜி படிச்சிருந்தா நீங்கள் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர்ஸ் வெரி எக்ஸலண்ட்டான கோர்ஸ். நீங்கள் டிப்ளமா அக்ரிகல்ச்சர்ஸ் நிறைய பேர் வந்து பிஎஸ்சி அக்ரியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, டிப்ளமா அக்ரியை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த டிப்ளமா அக்ரி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக நீங்கள் போகலாம், நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போகலாம், நீங்கள் சேல்ஸு மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறையா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஹரியானா இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நம்ம எப்பொழுதுமே வந்து எல்லாரும் போயிட்டு இருக்கிறது போகிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நம்ம வந்து அங்கே என்ட்ரி கம்மியாக இருப்பான், அங்கே அந்த என்ட்ரி கம்மியாக இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் உள்ளே போகும்போது நாளைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலியமாக வந்து நீங்கள் வந்து நிறைய ஆஃபீஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டிப்ளமா அக்ரி கூட நீங்கள் பயாலஜி எடுத்திருந்தால் நீங்கள் வந்து டிப்ளமா அக்ரி போய்க்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து மாற்றி யோசிச்சு நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸ் போங்க, பிஎஸ்சி மேத்ஸ் போயிட்டு நீங்கள் டேட்டா சயின்ஸ் நீங்கள் போங்க, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் போயிட்டு எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் நீங்கள் போங்க. ஏன் சொல்கிறேன்னா 120 கட் ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்து
ஒரு ஃபைனல் பிளேஸ்மெண்ட் 190 ஸ்டூடெண்ட்ஸோடைய நீங்கள் ஈக்குவலாக அங்கே போகும்பொழுது பிளேஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் அந்த வந்து நிற்பீங்க, பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. ஆகையால தான் நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் கிளாஸில் பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிங்கன்னா ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக எங்கே போகிறாங்க, குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக நீங்கள் வந்து ஃபார்மா கம்பெனியில் நீங்கள் உள்ள உட்காரலாம். நீங்கள் குவாலிட்டிக்கு வந்து அவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க உங்களுக்கு. அதேமாதிரி நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி இருக்கிறாங்க. நீங்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கெமிஸ்ட்ரி தேவைப்படுவாங்க உங்களுக்கு, ஃபார்மா கம்பெனிக்கு கெமிஸ்ட்ரி தேவைப்படுவாங்க, மேனுஃபேக்சரிங் R&Ds எல்லாத்துக்கும் தேவைப்படுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் நீங்கள் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நல்ல வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஒரு ஃபேஷனா நான் படிக்கிறேன், ஒரு சமுதாயத்துக்கு படிக்கிறேன்ல, நமக்காக நம்ம படிக்கணும். நம்ம வந்து இதை வச்சு நம்ம அடுத்தது எப்படி முன்னேறணும்னு பார்க்கணும். அதனால கொஞ்சம் மாற்றி யோசிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. இது மாதிரிலாம் உங்க ஐடியாஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி இலக்கு அடுத்த இலக்கு ப்ரோக்ராம் வந்து உங்களை மாதிரி ஆளுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சிவகங்கை பாண்டி பாருங்க, மாத்தி யோசின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை கிளிக் ஆச்சுன்னா நிச்சயமா நீங்க மிகப்பெரிய ஒரு மனிதராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சமூகத்தில். எனவே யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. நல்ல ஒரு ஆலோசனையை பேராசிரியர் மாறன் கொடுத்திருக்காரு.